இப்போது சுவாமி எங்களுடைய அருமையான தங்கச்சியுடைய சாட்சி எங்கள் ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்காங்க. நன்றி ஆண்டவரே. சுவாமி இப்போதும் இந்த வார்த்தை கொடுக்க எதில் ஒன்றுமில்லாதவரே, நான் கருதி இல்லாதவர் சுவாமி. நான் அவனுடைய கிருபினால் நிற்கிற நீ பேசும் வந்திருக்கிற எங்கள் சகோதரருக்கு ஏற்ற உங்களுடைய செய்தியை தாங்க சுவாமி. நடக்கிற ஊழியத்தை எவ்வளோவா நீர் ஆசீர்வதித்து வருகிறேன். ஒரு சத்தீஷையும் ஒரு புனிவையாரையும் அவருடைய மகனையும் எவ்வளவாக நீர் உபயோகப்படுத்தி வருவதற்காக உன்னை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக செபிக்கிறோம். இப்போதும் இந்த கூட்டம் ஆரம்பம் முதல் முடிவு உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு தாங்க. எனக்கும் எங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இவ்வளோ நேரம் நல்ல ஒரு சாட்சியை கேட்டோம். ரொம்ப நேரம் எடுத்தாலும் நமக்கு சந்தோஷமா இருந்தது அந்த சாட்சி கேட்க. நானும் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க கிராமத்துக்கு அவங்கள பொண்ணு பார்க்க நானும் கிருபாவும் போனோம். அந்த கிராமத்துக்கு முன்னாடி போன சின்ன ஒரு கிராமம்தான். முன்னாடி போன உடனே எங்கே போகிறீங்க, இந்த மாதிரி பேர் சொன்ன உடனே பண்ணையார் வீடா அப்படின்னாங்க. பண்ணையார் வீடா, பண்ணையார் மகளை பார்க்க போகிறீங்களா? ஏன்னா நிறைய வந்து பார்த்துட்டு போனதுனால எங்களையும் அந்த கணக்கில் என்ன செய்கிறாங்க, பண்ணையார். அவங்க அப்பா பேர் ஊரில் பண்ணையார். அந்த மாதிரி சொன்னாங்க. ஆண்டோடைய கிருபினால் இன்றைக்கும் அந்த கருத்தாங்க நம்ம ஊழியத்தில் அங்கே எப்படி கோயம்புத்தூர்லேயும் இங்கே காலேஜ்லேயும் எப்படி அது லைப்ரரியாக இருந்தது போல் இன்றைக்கி ஈக்காடுத்தாங்க ஊழியத்துலேயும் நிறைய வீடுகளில் இருந்த பழைய புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து அங்கே சேர்த்து வச்சு சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு ஒரு லைப்ரரி தலைவியாக நடத்திக்கிட்டு இருக்குது. எனக்கு தெரியாது, கொஞ்சம் நான் அதை பற்றி பார்க்கல. திடீர்னு நான் நாள் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல புக்கு இருந்துச்சு. அதில் சீல் போட்டு ஜிஎஸ்டிஎஃப் பேர்லாம் போட்டிருந்தது. சரி, எதை வச்சுருக்காங்களே, நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் வீட்டுக்கு. போயிட்டு படித்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த புக்கு. இப்போ நானே சொல்கிறேன், ஏம்மா ஒரு புக்கு அங்கே சர்ச்சில் எடுத்துகிட்டு வந்தேன், சீல்லாம் போட்டுருக்குதுன்னு. அங்கிள் இது லைப்ரரி புக்கு நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு. நான் படிச்சுட்டு வச்சிடறேம்மா அப்படின்னு சொன்னேன். அருமையானவர்கள், அந்த லைப்ரரியை ஈக்காடுத்தாங்களையும் மகள் பார்த்துக்கிட்டு இருக்குது. நல்ல ஊழியத்துக்கு ஒரு உதவியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அவருடைய கணவரும் ஊழியத்துக்கு ஒரு உதவியாக இருந்துகிட்டு இருக்காங்க. அது மிகுந்த சந்தோஷமாக இருக்குது. தூத்துக்குடிக்கு போனோம். அங்கே தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி அவங்க கிராமத்துக்கு நானே கிருபா எங்கள் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து போய் பார்க்க போனோம். அருமையானவர்களே, ஜிஎஸ்டிஎஃப் இடத்துக்கு வந்தது மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்குது. எங்களுக்கும் ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கும் அது மிகுந்த ஆசீர்வாதமாக அந்த குடும்பம் இருந்து கொண்டு இருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்துட்டாங்க. செந்தம்பஸ் மலை மேலே எங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு எங்கள் சண்டே கிளாஸுக்கும் ஒரு ஆசீர்வாதமாக, எங்கள் வீட்டில் நடக்கிற சண்டே கிளாஸுக்கு தான் இதெல்லாம் அங்கேயும் எடுத்துக்கிட்டு இருக்குது. அருமையான இந்த சாட்சி கேட்ட நாமும் அவருக்கு மகிமையாக அவரோடு நம்ம ஒப்பரவாகும்போது பெரிய ஆசீர்வாதம் வரும். இன்றைக்கு நம்ம வாசித்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் எடுக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா 6:8 வசனம். பின்பு இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே ஏசாயா ஆண்டவர் சொல்கிற காரியங்களையும் அந்த முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த உசியா ராஜா மரணம் அடைஞ்ச அன்னைக்கு இவங்கெல்லாம் கூடியிருக்கும்போது ஆண்டோடைய வார்த்தை அவருக்கு வருது. என்ன சொல்கிறாரு, பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான். இதுதான் இன்றைக்கு வார்த்தை. இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாட்சியை நம்ம கேட்டோம். எப்படி ஒரு சகோதரி அவங்கள்ட்ட அந்த பெரிய சாட்சி கொடுக்கல, இவங்களுடைய லைஃப்பையோ பாவத்தை குறிச்சோ அது தப்பு இது தப்புன்னு சொல்லலை, சொன்ன ஒரு சின்ன ஆலோசனை இந்த சகோதரி இன்றைக்கு சாட்சியாக வந்திருக்கிறாங்க.
இந்த சகோதரி இன்றைக்கு ஒரு சாட்சியாக, ஆண்டவருக்கு மகிமையான ஒரு சாட்சியாக ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ஆண்டவர் பிரித்து எடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறோம், இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யாரை நான் அனுப்புவேன். இப்படிப்பட்ட அநேக தடுமாறி கொண்டிருக்கிற மக்களை அழைக்கும்படியா, தேவனுடைய வார்த்தையை கேட்க அழைக்கும்படியா, இயேசுவினுடைய அன்பை காட்டும்படியா யார் எனக்காக போவீங்க? எவ்வளோ பெரிய சாட்சியை கேட்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் யார் போக போகிறீங்க? ஆத்துமாக்களை தேடி, ஆத்துமாக்களை தேடி யார்? ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, நான் யாரை அனுப்புவேன் அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. ஏசாயா தீர்க்கதரிசின்னு சொல்கிறார், நான் போகிறேன்றார். நீங்கள் போவீங்களா ஆத்மாக்களை தேடி? அருமையானவர்களே, ஒரு சாட்சி சொல்கிறேன். நம்ம உலகத்திலேயே ஒரு பெரிய சபை எங்கே இருக்குன்னா கொரியா தேசத்தில் தான் இருக்குது. கொரியா தேசத்தில் பெரிய ஒரு சபை இருக்குது. அந்த தேசத்தில் இருக்கிற சபையுடைய மெம்பர்ஷிப் எவ்வளோன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 13 லட்சம் போட்டிருந்தாங்க. 13 லட்சம் மக்கள் ஆராதிக்கக்கூடிய ஒரு பெரிய சபை எங்கன்னா கொரியாவில் சியோலுங்கிற அந்த இடத்துல, அந்த பட்டணத்தில் தான் இருக்குது. அது எப்படி அவ்வளோ மக்கள் வந்தாங்க? பாலியாங்ஸோ தான் அந்த சபையினுடைய தலைவர். பாலியாங்ஸோ தான் அந்த சபையை நடத்துகிற போதகர். எப்படி 13 லட்சம் மக்கள் அந்த தேசத்தில் சேர்ந்தாங்க? அருமையானவர்களே, அந்த சரித்திரத்தை வாசித்து பார்த்தா அவங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க? நன்றாக ஜெபிக்கிறவங்க, அடுத்து தியாகம் பண்ணக்கூடியவங்க. அவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு மாதம் வரைக்கும் நல்லா ஜெபிப்பாங்களாம். அவங்களுடைய வேலையின் மத்தியிலையும் ஒரு நாள் ஒதுக்குவாங்களாம் ஆத்துமாக்களுக்காக வேண்டி. ஆத்துமாக்களை தேடி ஒரு நாள் ஒதுக்குவாங்களாம் அவங்க வேலையின் மத்தியிலையும். அவங்களும் குடும்பமாக தனித்தனியாக போயிட்டு மக்களை சந்தித்து பேசி, ஆலயத்துக்கு அடுத்த வாரம் சண்டே வாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைப்பாங்களாம். அருமையானவர்களே, அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்படியே ரோட்டில் பேசி ஜோமட்டே கொஞ்சம் அப்படியே தனித்தனியாக போயிட்டுருப்பாங்களாம். யாராவது வயதானவங்க இந்த வெயிட்டை தூக்கிட்டு பையில் பொருளை எடுத்துக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்கள கொடுங்கம்மா, நான் தூக்கிட்டு போகிறேன், இவ்வளோ தூரம் எவ்வளோ தூரம் போவீங்க, நான் கொண்டாந்து உங்கள் வீட்டில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையை வாங்குவாங்களாம். அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி பேசுவாங்களாம். அவங்கள்ட்ட இயேசுவை பற்றி பேசிக்கிட்டே போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க அந்த வார்த்தை கேட்பாங்க இல்லைங்களா? அதுதாங்க ஊழியம். அதுதான் அந்த கொரியர் நாட்டில் 13 லட்சம் மக்களை ஒவ்வொரு வருஷமும் 5000 பேர் கிட்ட புது ஆத்மாக்கள் வருவாங்களாம். அந்த மக்களுடைய வாஞ்சை, யாரை அனுப்புவேன்னு ஆண்டு இன்னைக்கு கேட்குறாரு. நீ போக ஆயத்தமாக இருக்கிறியா தங்கச்சி? ஆண்டுடைய ஊழியத்தை செய்ய, ஆண்டுடைய ஆத்மாக்களை தேடி அவங்களுக்கு சாட்சி கொடுக்க. ஆதியஸ்தர்கள் வீட்டில் படுத்திருப்பாங்க, அதில் போட்டிருக்காங்க, வயதானவங்க போக முடியாதவங்க எழும்பி போய் வீடுகளை சந்திக்க முடியாதவங்க என்ன செய்வாங்களாம், வீட்டுக்கு வர பேப்பர் போட வரவங்க, வீட்டுக்கு உதவி செய்ய வரவங்க, தபால்காரங்க, அப்படி வரவங்களுக்கு ஐயா வாங்கன்னு கூப்பிட்டு வச்சு ஒரு தண்ணி கொடுத்து இல்லை காப்பி கொடுத்து அவங்களோடு பேசுவாங்களாம், ஆண்டவரை பற்றி சொல்லுவாங்களாம். இப்படி அந்த சபை கட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஆத்துமாக்களை தேடி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ மக்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவரை அறியாதனால. இன்னைக்கு கள்ளக்குறிச்சிங்கிற அந்த இடத்த நம்ம டிவியில் பார்த்தோம், நியூஸ் பேப்பரில் போடுறாங்க, அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காங்க. எத்தனை பேர் குடிச்சு இந்த செத்து போயிட்டாங்க. நான் யோசித்தேன், அவங்கெல்லாம் ஆண்டவரை அறிஞ்சிருந்தாங்கன்னா, அந்த கிராமத்தில் சுவிசேஷம் போயிருந்துச்சுன்னா, அந்த மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா மறுத்திருப்பாங்களா? அந்த குடிக்க போயிருப்பாங்களா? அவங்கெல்லாம் மாற்றப்பட்டிருந்தா? அருமையானவர்களே, இன்றைக்கு மக்கள் மதங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஆண்டவரை அறியாதபடி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடி தங்களுடைய இஷ்டத்துக்கு ஓடி சீக்கிரமா தன்னுடைய மரண நாளை உண்டாக்கிக்கிறாங்க, மறிச்சு போயிடுறாங்க. இன்றைக்கு எத்தனை அந்த கிராமத்தில், அது ஒரே கிராமத்தில் அவ்வளோ பேரும் குடிக்கிற மக்களாக இருந்திருக்காங்க. அங்கே யார்
நம்ம அவங்கள பற்றி யோசிக்கிறோமா? நம்ம மாத்திரம் சண்டே ஆச்சுன்னா ஆலயத்துக்கு வரோம், போகிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறோம். ஆனால் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் செலவு பண்ணுறீங்க? ஆத்துமாக்களுக்காக நீங்கள் எவ்வளோ பேரை, எத்தனை பேரை அழைச்சிருக்கிறீங்க, எத்தனை பேரை ஆதாயப்படுத்திருக்கிறீங்க? அருமையானவர்களை யோசித்து பாருங்க. நம்ம ஆராய்ச்சி பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ கிருபை கொடுத்துருக்காரு. பயங்கரமான இந்த வியாதி கொள்ள நோய் வந்த நேரத்துலையும் கூட நமக்கு எவ்வளோ சுகம் கொடுத்துருக்காரு, பாதுகாப்பு கொடுத்து ஜீவனை கொடுத்துருக்காரு. நம்ம யாரை கூப்பிட்டுருக்கிறோம், யாருக்கு சாட்சி கொடுத்துருக்கோம், எத்தனை பேரை ஆதாயப்படுத்திருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, யார் என் நிமித்தமா போவான்? அருமையானவர்களே, நானும் என் ஃப்ரெண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2 பேர் ரூம்மேட்டாக இருந்தோம். சமைச்சு தான் சாப்பிட்டு இருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த ரூமில் கரண்ட் கிடையாது. 18 ரூபா வாடகை தான். அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிட்டு தான். அந்த காலத்தில் ஸ்டவ் கிடையாது. இந்த மரத்தூள் வாங்கிட்டு வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு அடுப்பா, மரத்தூள் அடுப்புன்னு அந்த காலத்தில் விற்கும். அதில் இடிச்சிட்டு அதில் அடுப்பை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைப்போம், ஒருத்தர் ஆத்துமாக்களை நோக்கி போவோம். அப்போ எங்கள்கிட்ட 2 வீலர் கிடையாது, சைக்கிள் தான் இருக்கும். சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே எங்கள் ஏரியாவில் ஒரு 3-4 கிலோமீட்டர் ரவுண்டு போயிட்டு என் கூட படித்த பையங்க, அங்கங்கே துருமர் தங்கியிருக்கிறவங்க, அப்படி வழியில் போகிறவங்க, அப்படி பார்த்து அவங்கள ஆண்டரை பற்றி சொல்லி அப்படி ஒரு ஜெபக்குழுவாக ஆரம்பிச்சு தான் ஈக்காட்டாங்க அந்த ஊழியம். அதை ஒரு 2 பேர் இருந்தால் அப்புறம் 3 தம்பி இன்னொருத்தர் எங்களோட சேர்ந்தார். இந்த 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நாங்களே மாறி மாறி ஒரு ஆள் ஒரு நாளைக்கு சமைப்போம், இன்னொரு ஆள் இன்னொரு நாளைக்கு சமைப்போம். ஆத்துமாக்களை நோக்கி போவோம். சண்டே ஆச்சுன்னா இந்த மக்களை கூப்பிட்டு வந்து வர வச்சு அவங்களுக்கு சத்தியத்தை சொன்னோம். அருமையானவர்களை இப்படி நாங்கள் 100 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். நான் உங்களுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதில் 4-5 பாய் வாங்கி போட்டு ஒரு டியூப் லைட்டை போட்டு தான் ஊழியத்தை ஆரம்பித்தோம். அருமையானவர்கள் கொஞ்ச நாள் அந்த ஊழியம் வளர ஆரம்பிச்சிது. எங்களுக்கு ஆண்டவர் மத்திய அரசில் வேலையை கொடுத்துட்டார். 2 பேருக்குமே வேலை கிடைச்சிது. இன்னொரு தம்பி 3 பேருக்குமே, அவருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐடிபியில் ஒரு கம்பெனி அவருக்கு கிடைச்சிது. அருமையானவர்களை, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கென்று நம்ம நேரத்தை செலவிடும்போது, நம்முடைய பலத்தை செலவிடும்போது, நம்முடைய பணத்தை செலவிடும்போது ஆண்டவர் ஒரு காலம் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. இங்கே ஆண்டவர் யார் தேடிட்டு இருக்காரு? யாரை நான் அனுப்புவேன்? நீ போறியா சகோதரனே? இது வரைக்கும் எத்தனை தடவை நீங்கள் போய் மக்களை கூப்பிட்டுருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. அந்த கொரியா தேசத்தினுடைய சபை வளர்ச்சி காரணம் இந்த போதகர் பெரிய பணக்காரர்கள், ஒரு காச நோய், இரும்பல், இந்த காச நோயிலிருந்து அவர் சுகம் பெற்று ஆண்டவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். அருமையானவர்களே, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, அந்த இடத்துலாம் சேர் போட்டு மக்கள் நிரம்பிடணும். நம்ம இடத்துலாம் பத்தாது. ஈக்காட்டாங்களே இடம் இல்லை. நாங்கள் வாடகையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், வாங்க முடியல அந்த சிட்டியில். ஆனால் பிரதர் சிஸ்டருடைய விசுவாசத்தில் எவ்வளோ பெரிய இடத்த வாங்கி சபையை கட்டி வச்சுருக்காங்க. காலியாக தான் இருக்குது. எவ்வளோ பேர்னாலும் இந்த கிராமத்திலேருந்து கொண்டு வரலாம். கள்ளக்குறிச்சி மாதிரி எத்தனையோ மக்கள் குடிச்சு வெறிச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் மறிச்சு போகாதபடி தடுத்து கொண்டு வாங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவருடைய ஆசீர்வாதம் மகா பெரியது. ஏன்னா தங்கச்சி சாட்சி ரொம்ப நேரம் எடுத்ததுனால நான் ஷார்ட்டாகவே முடிச்சிடுறேன். அருமையானவர்களே, நம்ம 1 நாளாகமும் 17 அதிகாரம் எடுங்க. முதல் வசனம். தாவீது தன் வீட்டிலே வாசமாக இருக்கிற போது அவன் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், நான் கேது மர வீட்டிலே வாசம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளின் கீழ் இருக்கிறது என்றான்.
அவனுடைய காரியங்களை பாருங்க. தாவீது ராஜா ஒரு அரண்மனையில் வாசம் பண்ணுறாரு. ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயம் இல்லை. திரைமறைவாக அவருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குது. சவுல் அரசாண்ட நாட்களெல்லாம் அதை குறித்து உணர்வே இல்லை அவனுக்கு. ஆனால் தாவீது உட்காந்து என்ன சொல்கிறாரு? நான் இவ்வளோ பெரிய அரண்மனையில் இருக்கிறேன். ஏன் என்ன சொல்கிறாரு? நான் ஒரு ஆட்டு மந்தையின் பின்னாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். என்னை அரசனாக்குனாரு என் ஆண்டவர். இப்போ நான் அரண்மனையில் வாசம் பண்ணுறேன். என்னை உருவாக்குன என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைமறைவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு அவர்? நான் ஒரு ஆலயம் கட்டணும்னு நாத்தான் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிறைய சண்டை யுத்தம்லாம் பண்ணிட்ட, நீ வேண்டாம், உன்னுடைய மகனை கட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை கட்ட வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனம் பார்த்தீங்களா? என்ன சொல்கிறாரு ஆண்டவர்? அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஆலயம் கட்டுறேன்னு தாவீது சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொல்கிறாரு. வீட்டைன்னா வெறும் பெரிய வீட்டை இல்லை, அவருடைய சந்ததியே கட்டுறாரு. சாலமோனை ராஜாவாக்குறாரு, பெரிய ராஜ்யபாரத்தை உண்டாக்குனாரு. ஆனால் தாவீதினுடைய அஸ்திபாரம் எங்கே இருந்து வந்தார்? அவர் ஈசாயினுடைய மகன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவரை ராஜாவாக்குறாரு. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க. நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். எப்படி சொல்கிறாரு? நீ வீட்டை கட்டுறேன்னு சொன்னல, என்னுடைய ஊழியத்தை நீ செய்கிறன்னு நீ முன்முறமாக ஓடிக்கிட்டு இருக்கிறல்ல, உன் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன், உன் சந்ததிகளை நான் ஆசீர்வதிப்பேன், உன் தேவைகளை நான் சந்திப்பேன், உனக்குண்டான எல்லா காரியங்களையும் நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். நீ கவலைப்பட வேண்டாம், உன் வியாதியை உன்னை விட்டு நான் நீக்குவேன். நீ உன்னுடைய இருதயத்தில் என்ன உயர்த்தும்படியா நீ வாந்திக்கிறதுனால நான் உன்னை கவனிச்சுப்பேன். அதுதாங்க நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய ரகசியமே. நீ ஆண்டவரை உயர்த்தும்படியா உன்னுடைய எப்ப பாரு உன்னுடைய சிந்தனை இருக்குமானால், நாங்கள் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் குழந்தை கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய ஊழியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சு. மூத்த ஊழியக்காரங்கள்ட்ட ஜெபம் பண்ணோம். ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஊழியத்துக்கென்றே கொடுத்தோம். நல்லா படிக்க வச்சு டாக்டர் ஆக்கி ஊழியக்காரனுக்கே கொடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். அப்புறம் அவர் டாக்டர் ஆகிட்ட நம்ம உடன்படிக்கை ஆண்டவர்கிட்ட செஞ்ச அந்த காரியத்தை நாங்கள் மறந்து போகல. ஐயோ இனி இவளுக்கு டாக்டர் தான் பார்க்கணும், என்ஜினியர் தான் பார்க்கணும்னு ஓடவே இல்லை. ஏன்னா பலிஸ்டிப்பில் கற்றுக்கொண்ட காரியம் அதுதான். அருமையானவர்களே, நான் ஒரு நாட்டுப்புறத்தில் கிராமத்திலேருந்து வந்தேன். ஆண்டவர் எவ்வளோ பெரிய வேலை, நல்ல ஒரு கம்பெனி வேலையை கொடுத்தாரு, கவர்மெண்ட் வேலையை. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிஞ்சுது. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது எங்களை கைவிடவே இல்லை. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிறாரு. அவருடைய நாமம் மகிமைக்கென்று நீங்கள் வாழ்வீங்களா? நீங்கள் அந்த வைராக்கியம் உள்ளவரெல்லாம் நம்ம ஜீவிக்கும் போது, நான் எது செஞ்சாலும் அவரை உயர்த்தணும், அவருக்கு மகிமையாக இருக்கணும், நான் நல்ல கனி கொடுக்கக்கூடியவங்களா இருக்கணும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம சுத்திகரிக்கும் போது ஆத்மாக்கள் தேடி வருவாங்க. நம்முடைய ஜீவியம் பரிசுத்தமாக இருந்தாலே மக்கள் நம்முடைய வித்தியாசமான வாழ்க்கையை பார்ப்பாங்க. ஆண்டவர் நம்மளை உயர்த்துவதை பார்த்து அவங்க சந்தோஷப்பட மாட்டாங்க, சிலர் பொறாமப்படுவாங்க, இவங்க என்ன இவ்வளோ தூரம் வளர்ந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். எப்போ? தாவீதுக்கு இருந்த இருதயம் நமக்கு இருக்கணும். நான் எவ்வளோ பேர் அரண்மனையில் வாசமாக இருக்கிறேன், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைமறைவாக இருக்கேன், நான் அந்த ஆலயத்தை கட்டுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு ஒரு ஆலயத்தை வீட்டை கட்டுவேன்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, நம்ம அதை யோசித்து பாருங்க. இன்றைக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நம்ம அவருடைய மகிமைக்கென்று வாழணும்னு நினைச்சாலே ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். என்ன சொல்லிருக்காரு இந்த யோவான் 15ல்? கனி கொடுக்கக்கூடிய மரத்தை நான் சுத்திகரிப்பேன், நான் வேலி போடுவேன், அது என்னோடு ஒட்டி இருக்கிற வரைக்கும் நல்ல கனி கொடுக்கும். நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவா இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை சுற்றிலும் ஒரு வேலியின் பாதுகாப்பை கொடுப்பாரு. நம்ம பிள்ளைகள் ஸ்கூல் போயிட்டு பத்திரமா வருவாங்க, நம்ம பிள்ளைங்க காலேஜ் போயிட்டு பத்திரமா வருவாங்க. ஏன்? ஆண்டவர் நமக்கு ஒரு வேலியின் பாதுகாப்பு கொடுக்குறாரு.
ஏன்? அவருடைய குடும்பத்தில் நம்ம ஒன்றாயிட்டோம். இயேசு அப்பாவுடைய பிள்ளைகளாக நம்ம மாறிடும்போது அவர் தகப்பனாக இருந்து நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த நாளில் நீங்கள் யோசித்து பாருங்கள், நான் அவருடைய பிள்ளையாக இருக்க போகிறேன், அவரோடு ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன், ஏசப்பாவோடு நான் ஃப்ரெண்டாக இருக்க போகிறேன், அவருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன், அவருக்கென்று நான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவேன், நான் படிக்கிற இடத்துல, ஸ்கூல் படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல அவருக்கென்று நான் உண்மையாக இருப்பேன், கொடுக்குற வேலையை நான் உண்மையாக செய்வேன் அப்படின்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார். என் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் ஃப்ரீ தான். டீ டைமில் எல்லோரும் கும்பலாக பேசிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. நான் என்ன செய்வேன்னா டீயை வாங்கிட்டு ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். அப்போ ஒரு தம்பி வந்தான், அங்கே கேஷியர் லேபராக வேலைக்கு வந்த தம்பி. ஏயா எல்லோரும் அவங்கவுங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்களே, நீங்கள் தனியாக உட்காந்துருக்கீங்களேன்னு கேட்டான். சரி வாப்பா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சு அவன்கிட்ட என்னுடைய சாட்சியெலாம் சொன்னேன். ஆண்டவர் என்னை மாற்றிருக்காரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. அவங்க பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது தம்பி, ஏசப்பா பார்த்துட்ருக்காங்கன்னு அப்படி தான் பேசினேன். அந்த தம்பி அடுத்த சண்டேலேருந்து நான் உங்களோட சர்ச்சைக்கு வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழு நேர ஊழியக்காரனாக இன்றைக்கி இருக்கிறார் ஃபெலோஷிப்பில். அவர் பேர் மோகனவேல், மோசஸ் மோகனவேல்னு சொல்லி. அருமையானவர்களை ஆண்டவர் ஆத்துமாக்களை மாற்றுகிறாரு. அவருடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அந்த ஆலந்தூர் அவங்க வீடு, நல்ல கடை, நல்ல வியாபாரம், வீடு வாடகை, நல்ல வசதியான தம்பி. ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிற்பாடு அவங்க வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அவர் நம்ம ஹாஸ்டலில் இருந்தார். அது துரத்தந்தோடு இல்லை, அவங்க அம்மா ஒரு நிறைய ஆட்கள், அடி ஆட்கள்லாம் கூப்பிட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பையன்தான் என் பையனை கெடுத்தான்னு சொல்லிட்டு அப்புறம் கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்படி சில பிரச்சனைகள்லாம் வந்தது. அவனுக்கு சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல, அவங்க பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க. போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க, அந்த பையன் வயது என்னன்னு கேட்டாங்க. வயது சொன்ன உடனே இனி இந்த தம்பியினுடைய விருப்பம்தான், அவன் அப்பா அம்மாட்ட போகணுன்னு சொன்னால் போகலாம், சர்ச்சோட போகணுன்னா போகலாம், அவன் தான் அவனுடைய விருப்பம் தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அவங்க ஆளுகிட்டலாம் சொல்லிட்டாங்க. அவனை நிற்க வச்சு கேட்ட உடனே அவன் சொல்லிட்டான், நான் வீட்டில் பைபிள் படிக்கிறதா இருந்தால் வீட்டுக்கு போகிறேன், இல்லைன்னா நான் சர்ச்சோட போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு பைபிள்லாம் வரக்கூடாதுன்னு. அப்போ போலீஸ்காரங்க சொல்லிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு, அப்போ அந்த பையன் சர்ச்சோட போட்டுன்னு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நம்ம ஆலயத்துக்கு வந்தாச்சு, ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருந்து கொண்டிருக்காரு. கடந்த வாரம் கூட அந்த வீக்காரத்தால் வந்தாங்க. அருமையானவர்களே, ஆண்டவருக்கென்று நம்ம நிற்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய குடும்பத்தில் செய்வார், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய சமாதானத்தை கொடுப்பார். இன்றைக்கு நம்ம சாட்சியை கேட்டோம், பிள்ளையினுடைய சாட்சியை எவ்வளோ தூரமாக ஆண்டவர் படிக்க வச்சு உயர்த்தி இன்றைக்கு ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு பெரிய துக்க கஷ்டம் வந்த போதிலும் கூட இன்றைக்கி சமாதானத்தோடு இருக்க அவங்களுக்கு பலம் கொடுத்துருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஜெபிக்கலாம். இங்கே நேசிக்கிற ஆண்டவரே, இந்த அருமையான ஜோபடிக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்துக்கு மட்டுமாக நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீங்க சுவாமி. யாரை அனுப்புவேன் என்று எங்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. போல நான் செல்லுகிறேன் என்று சொல்லும்படியாக எங்களுக்கு விசுவாசத்தை தாரும். வந்த எங்கள் சகோதரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்கள் ஒவ்வொருவரும் உமக்கு சாட்சியாக இருந்து அநேகரை ஆதாயப்படுத்தும்படியான கனி கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றும் சுவாமி. இந்த ஊழியத்தை மேன்மேலும் பெருக செய்யும், ஆசீர்வதியும். ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய எல்லா தேவைகளையும் சந்திங்க ஆண்டவரே. இந்த பயங்கரமான விலைவாசியின் மத்தியில் பிள்ளைகளுடைய எல்லா குடும்பத்தாருடைய தேவைகளை சந்தித்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தரணும் ஆண்டவரே. உங்களுடைய பிரசனம் பிள்ளைகளோடு இருக்கட்டும், பாதுகாப்பு இருக்கட்டும் ஆண்டவரே. இவர்களை வீட்டை சுற்றிலும் உங்களுடைய வேலியின் பாதுகாப்பை தாருங்க சுவாமி. ஆண்டவரே, அந்த கொரியா சபையை போல ஆண்டவரே எங்களுடைய சபைகளும் உயர்ந்த நிலையில் ஆத்துமாக்களை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய இனப்பண சந்துக்கள், சொந்தக்காரர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு நீர் பேசுங்க. எங்களுடைய ஊழியக்காரர்களை நீர் ஆசீர்வதித்து வழி நடக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? இப்ப நம்ம என்ன சொல்றோம்? என் காரியமா நான் எங்க போவேன்? இல்லையா? நம்ம காரியத்தை தான் தேடிட்டு இருக்கேன். ஆண்டவர்
அவருடைய காரியத்துக்காக ஆட்களை தேடிக்கொண்டிருக்கார். நம்ம அங்கிருந்து ஒன்றும் செய்யலை. அண்ணன் சொன்னாங்க, டீ சாப்பிட்ற இடத்துல உட்காந்து ஒரு சகோதரியிடம் சொன்ன இன்னைக்கு அவர் ஊழியக்கார். அப்போ நீங்கள் சாதாரணமாக இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் கூட நீங்கள் ஆண்டவரை பற்றி யாரோ ஒருத்தருக்கு சொல்லணும். தேவனுடைய ஊழியக்காரர், பெரிய ஊழியக்காரர் டிஎல் மூடிங்கிற ஒரு மனிதன், அவர் ஒரு முடிவெடுத்தார் ரட்சிக்கப்பட்ட பிறகு. ஆண்டவரே, நான் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது உம்மை பற்றி சொல்லணும். ஒரு நாள் நல்ல மழை, வெளியே எங்கேயும் போக முடியல. எல்லா நாளும் எங்கேயாவது வெளியே போய் யாருக்கிட்டையாவது ஏசாமி பற்றி சொல்லிடுவார். ஆனால் அன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, அவரால் வெளியே போக முடியல. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. ஆண்டவரே, இன்னைக்கு நான் வெளியே போக முடியலையே, யார்கிட்ட போய் நான் உம்மை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. மழைக்கு ஒதுங்கிறதுக்காக வந்தாங்க. அவருக்கு என்ன பண்ணார், நல்ல கஷ்டப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஆகாரத்தை கொடுத்து, அவருக்கு வஸ்திரம், புது ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, அவர் நனைஞ்சிருந்தாரு, அவருக்கு எல்லாத்தையும் செய்து சாப்பாடு கொடுத்து அவருக்கு இயேசுவை பற்றி சொன்னார். அப்போ நம்ம அந்த தீர்மானம் எடுக்கணும், ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு எப்படியாவது இயேசுவை பற்றி சொல்லணும். அந்த வாஞ்ச, ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருக்கு வந்த ஆசையே, நான் ஆண்டவரே உம்மை பற்றி சொல்லணும். நமக்கு அந்த ஆசை இருந்ததுன்னா எப்படியும் நம்ம ஆண்டவர் செய்ய வைப்பார். நம்ம அந்த தீர்மானம் எடுத்து அதன்படி நம்ம செய்ய முற்படும் பொழுது நிச்சயமாய் செய்ய வைப்பார். எனக்கு ஒரு சகோதரி தெரியும். ஒரு நாள் அவங்க பஸ்ஸில் போயிட்டே இருக்கு, எங்க கூட வந்திருக்காங்க. ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டே இருந்தாங்களாம். திடீர்னு போகும்போது அந்த அம்மா கிட்ட பேசு அப்படின்னு சொன்னாங்க. என்ன பேசுறது அந்த அம்மா கிட்ட? பேசு அப்படின்னு, என்னை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் போய் உட்காந்து சொன்னாங்களாம். ஏசாமி பற்றி பேசும்போது அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் உண்மையிலேயே என்கிட்ட நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லலைன்னா நான் பஸ் இறங்கி தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னதுனால அந்த இயேசு என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அவங்க இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட அர்ப்பணிக்கிற மக்கள் தான் தேடுறாரு. அவங்கெல்லாம் வெறும் பெரிய படித்தவங்க கிடையாது, பெரிய பட்டதாரிகள் கிடையாது, ஞானிகள் கிடையாது. ஒரே காரியம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே முழுமையாய் தங்களை ஒப்பு கொடுத்த மக்கள். அப்படிப்பட்ட மக்களை வச்சு தான் ஆண்டவர் செஞ்சார். அப்போ உங்களையும் என்னையும் கொண்டு தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய விரும்புகிறார். அப்போ நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? ஆசீர்வாதத்தை பெற்ற நாம், நன்மையை பெற்ற நாம் ஆண்டவருக்காக என்ன செய்ய போகிறோம்? நீங்கள் தான் அதற்கான தீர்மானம் எடுக்கணும். அதனால் வரக்கூடிய அடுத்த மாதம் நமக்கு இருக்கிற 3 நாள் உயிர் மீட்சி கூட்டங்கள், ஜூலை 12, 13, 14 ஆகிய 3 நாட்கள் நமக்கு விசேஷித்த மாலை கூட்டங்கள், உயிர் மீட்சி கூட்டங்கள் இருக்குது. அதற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். நாளை மாலை கூட நாம் ஆன்லைனில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கடந்த 3 வாரமாக ஜெபத்தில் அநேகர் கலந்து கொண்டீங்க, சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளணும் தான் என்னுடைய விருப்பம். எல்லாருமாக சேர்ந்து நாம் ஜெபித்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும் பொழுது நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வீட்டையும் தேவன் நிச்சயமாகவே கட்டுவார். அதனால் அதற்காக நாம் ஜெபிக்கலாம். யாருக்கெல்லாம் நீங்கள் சொல்லணும்னு நினச்சி நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் ஆயத்தப்படுறீங்களோ அதை செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே அந்த கூட்டங்களை ஆசீர்வதிப்பார். அதற்காக ஜெபம் பண்ணுவோம், ஆயத்தப்படுவோம். நாளைக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால காலை 5:30 மணிக்கு நமக்கு இங்கே முதல் நாளுடைய தியான கூட்டம், ஜெப கூட்டம் நடைபெறும். அதனால் காலை 5:30 மணிக்கு, 1ஆம் தேதி காலை 5:30 மணிக்கு நமக்கு ஜெப கூட்டம் உண்டு. நீங்கள் வந்து பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும், நம்முடைய உபவாச ஜெபம் ஒவ்வொரு சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு இந்த இடத்துல நடைபெறும். நம்முடைய வேத பகுதி பைபிள் ஸ்டடி ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில் மாலை இரவு 8 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால் இதில் நீங்கள் பங்கு பெற்று தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை பட்சம் அழைக்கிறோம்.